மனிதர் நிராகரித்தும் தேவன் நிர்ணயித்த ரட்சிப்பு. அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று பிரதான ஆசாரியரும் காவலர்களும் கூச்சலிட்டார்கள். நிரபராதியான இயேசு மக்களின் முன் நின்றார். பிலாத்து நான் அவரை குற்றம் காணவில்லை என்றாலும் மனிதர் தீர்ப்பு வேறாக இருந்தது. ஆனால் அங்கே ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது. மனிதர் சிலுவை என்று கூப்பிட்ட இடமே தேவனின் ரட்சிப்பு என்று தீர்மானித்த இடம். அவர்கள் வெறுப்பால் செய்த செயலை தேவன் அன்பின் திட்டமாக மாற்றினார். சிலுவை மனிதனின் கொடுமையின் உச்சம். அவர் தம்மை காப்பாற்றிக் கொள்ளவில்லை, நம்மை காப்பாற்ற தம்மை ஒப்பு கொடுத்தார். இது நமக்கும் தாழ்மையும் மன்னிப்பையும் கற்றுக் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் அநியாயம் நேரலாம், ஆனால் சிலுவை நினைவூட்டுகிறது. தேவன் அமைதியாகவே வேலை செய்கிறார். ஆண்டவரே, உமது சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆமேன். அல்லேலூயா.